அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நினைத்ததை நடத்தக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம். அதாவது தொடர்ந்து போராடிட்டு வரக்கூடிய ராசி அப்படின்னு கூட இப்போ சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு யோகமான காலகட்டம் தாங்க நிறைய இருக்குது. ராசியை விட்டு சனி பகவான் விலகி இருக்க போகிறதால நீங்கள் முயற்சித்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும், தடைகள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். மந்தமான நிலை மாறும். ஜென்ம ராசிக்குள்ள ஏப்ரல் 1 வரை செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதால நீங்கள் துணிச்சலோடு செயல்படுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கி வந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி போகுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகும். இந்த மங்கள யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வாக்கான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த ராசியை பற்றி சொல்லலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கும்பராசிக்காரர்களா அல்லது 12 ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு செய்வினை கோளாறோ அல்லது பில்லி சூனியம் இந்த மாதிரி யாராவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? முக்கியமாக நீங்கள் நிறைய கஷ்டங்களை பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எதிர்மறையாக இந்த மாதிரி யாராவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். குறிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால குரு மங்கள யோகம் செல்வாக்க உயர்த்தும். திருமண வயதினருக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரன் வருங்க. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் கூட விலகி போகும். முதலீடுக்கு ஏற்ற நல்ல லாபம் கிடைக்கும். வேலைக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய உத்தியோக நிலை உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மரியாதையும், மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஆர்வமும் இருக்கும். உயர்கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்தொழிலில் நல்ல ஆர்வத்தோடு ஈடுபட்டு நல்ல பெயர் வாங்குவீங்க. உங்களுக்கு பணிபுரிவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களை நீங்கள் உங்களுக்கு உதவியாக வைத்துக்கொள்வீங்க. சமூக நோக்கோடு உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாளாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகள் கூட இப்போ உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சீராக இருக்கும். செய்தொழிலில் நன்றாக நடக்கிறதால புதிய கடன்கள்லாம் வாங்க நேரிடாது. சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். பிறருடைய பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் தொடுத்திருந்த வழக்கு கூட இப்போ உங்களுக்கு சாதகமானதாக நடக்கக்கூடியதாக திருப்பங்கள் ஏற்படுத்தும். மற்றபடி வெகு தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். மேலும் அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுக்கு இடையில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானமும் அதிகமாக இருக்கும். நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக செயல் வடிவம் பெறும். கடினமான விஷயங்களிலும் நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு அனைத்திலும் செயல்படுவீங்க. உங்களை பற்றி அவதூறு பேசியவங்களை இனம் கண்டு நீங்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் மற்றொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
குறிப்பிட்டு இன்னும் மீனராசிக்காரங்க என்ன மாதிரியான பலன் அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு மேலே அபாண்டமான பழியை யாராவது சுமத்தியிருக்காங்க அப்படின்னா கூட, அவங்க இந்த தவறுகள் எல்லாம் உணர்ந்து வருத்தப்படுற அளவுக்கு உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும், வெளியூருக்கு சுற்றுலா போய் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. உங்கள் வீட்டில் களவு போயிருந்த பொருட்களை கூட திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவங்க கூட மீண்டும் இணைவாங்க. உறுதி இல்லாமல் நீங்கள் செய்த செயல்களில் கூட ஒரு நிரந்தரமான பிடிப்பு உங்களுக்கு ஏற்படும். மலமலன்னு எல்லாமே நடக்க தொடங்கும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாகும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களுடைய கைகளை பலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் எதிலுமே அவசரமும் பரபரப்பும் உங்களுக்கு வேண்டாம். தவறு செய்கிறவங்க கிட்ட நீங்கள் கூட்டு சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது உங்களையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களிடம் இருந்து சுமூகமாக விலகி இருக்கிறது நல்லது. கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு உதவுவாங்க. அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் இருந்து ஆண்டு இறுதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வசதிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. என்றாலும் கூட கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கலாம். சிலருக்கு அனாவசியமான செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் மன சோர்வுக்கு ஆளாக நேரிடலாம். உங்கள் வேலைகளில் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இதனால் அதிகமான கவனம் வேணும். உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட உங்களுக்கு பெரிதுபடுத்தி பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம். இதனால் யாருக்கிட்டையுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. பிள்ளைங்களுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். மற்றபடி கோவில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இப்போது அதிகமாக இருக்கும். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதரர்களிடம் ஏற்பட்ட பிணக்குகளை போக்கி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலதாமதத்துடனே பரிசீலிப்பாங்க. எனவே இதனால் நீங்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்துக்கிறது நல்லது. எவ்வளவு பொறுமையோடும் பொறுப்புடனும் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு வேலையில் திருப்தி காண்பீங்க. வெளியூர் பயணங்களை செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இதனால் அலுவலகத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த மாதிரி லாபம் அதிகமாக கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வியாபாரம் செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சீராக இருக்கும். சிறிய சிரமங்களுக்கு பிறகு புதிய குத்தகைகள் கிடைக்கும். சிலருக்கு கால்நடைகளால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பால் வியாபாரம் நல்லபடியாக போகக்கூடியதாக இருக்கும். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. மேலிடத்தின் ஆதரவு இருக்கிறதால புதிய பதவிகள் கூட உங்களுக்கு பொறுப்பேற்று மகிழக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். என்றாலும் கடினமாகவும் உழைப்பீங்க. ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களையுமே நன்றாக முடித்து விடுவீங்க. அதே நேரம் இனி வரக்கூடிய வருடத்தில் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி சக கலைஞர்கள் பாராட்டுவாங்க. அவர்களால் சிறப்பு வாய்ப்புகளும் கிடைக்கும். பெண்மணிகள் கணவரால் பாராட்டப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவோடு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேலதிகாரிகளுடைய அனுசரணை இருந்து வரும். வியாபாரிகள் சிறப்பாக முன்னேற்றம் பெறுவாங்க. லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீங்க. எதிரிகளை வீழ்த்துவதற்கு உண்டான பாதைகளை வகுத்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஆரம்பித்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். இரும்பு தொடர்பான தொழில் நல்ல அதிக வருமானத்தை கொடுக்கும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.